ஸோ டிசி வர்சஸ் எம்ஐ மேட்ச் 33 அட் டெல்லி நடந்து முடிச்சிருச்சுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 10 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அனதர் ஹை ஸ்கோரிங் கேம். டாஸ் வின் பண்ணி மும்பை போலிங் எடுத்தாங்க அண்ட் 257 அடிச்சாங்க டெல்லி. இதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரேசர் மெக்கோட ஃபென்டாஸ்டிக் 84 ஆஃப் 27 எல்லாருமே அடிச்சாங்க. பும்ரா கூட ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாருன்னா பாத்துக்கோங்க, அவர் தான் பேஸே செட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் ஷை ஹோப், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கேமியோ விளையாண்டாங்க. அதனால தான் 257 அடிக்க முடிஞ்சது. போலிங் வைஸ் பாத்தீங்கன்னா பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடி வாங்கணும், அப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கம்பேக் ஆயிட்டாரு. அண்ட் சேசிங்ல ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா, நிஷாந்த் கிஷன் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் மிடில் ஆர்டர் சூரியகுமார் யாதவ் குயிக்கா ஒரு கேமியோ விளையாட்டு போனாரு. அப்புறம் பாராட்டுகள் சொல்லி ஆகணும் திலக் வர்மாக்கு, ஏன்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாரு. அனதர் சூப்பர் இன்னிங்ஸ் 63 அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு 45. பட் நின்னு முடிச்சிருக்கணும், அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் டீம் டேவிடும் நல்ல கேமியோ விளையாடினாரு. பட் ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ரன் ஷாட்ல இந்த மேட்சை தோத்துட்டாங்க. போலிங் வைஸ் ரசிக் தர் இந்த மேட்ச்லயும் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு as இம்பாக்ட் சப்பா வந்து. அண்ட் கலீல் அஹ்மத் ஓப்பனிங்ல நல்லா போட்டாரு. இந்தியன் முகேஷ் குமார் நல்லா போட்டாரு. ஸோ டெல்லி வில் பி ரியலி ஹாப்பி. நவ் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே விட தாண்டிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.